ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங் பிளான். அதாவது 2024 பணத்தை வந்துட்டு எந்த மாதிரிலாம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் நாம் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றதே புரியும். இப்போது நம்ம மணி சேவிங்ஸ் வந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி சேமிக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இலக்கு, நம்மளோட இலக்கு எந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம பெரிய இலக்காக வைக்கணும். அந்த பெரிய இலக்காக வைக்கிறப்ப தான் அதை கம்ப்ளீட் பண்ணிடனாலும் நம்மளால் வந்துன்னா அதை தொடுற அளவாவது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். செகண்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இலக்கு வந்துட்டு லாங் டர்மாக ஷார்ட் டர்மாக, அதாவது பார்த்தோன்னா குறைந்த காலத்தில் பண்ண போகிறோமா இல்லை வந்து ரொம்ப நாள் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோமா அப்படின்றத முன்கூட்டியே முடிவு பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ். நம்ம பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 ரூபாவது சேமிக்கணும், டெய்லியுமே சேமிக்கணும். மினிமம் அமௌண்ட் நம்மளால் வந்துட்டு குறைந்தபட்சம் 10 ரூபாயில். டோன்ட் ஸ்கிப், அதாவது ஒரு இலக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நான் எப்படி பணம் சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு அதாவது 8 விதமாக நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். பணத்தை வந்து எந்த மாதிரிலாம் சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து எதுக்காக சேமிக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல வந்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். சில பேர் பார்த்தோன்னா வீடு வந்துட்டு கட்டணும்னு வந்துட்டு பணம் சேமிப்பாங்க, நிலம் வாங்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பைக்கோ காரோ வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்காக பணம் சேமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக வந்துட்டு பணம் சேமிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பணத்தை எதுக்காக முதல்ல சேமிக்க போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே முடிவு பண்ணணும். அடுத்து வந்துட்டு எவ்வளவு சேமிக்கணும். இப்போது நீங்கள் வந்துட்டு இடம் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் வந்து 8 லட்சம் சேமிக்கணும். வீடு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 40 லட்சம் என்னோடய டார்கெட்டு. இல்லை என்னோடய குழந்தைங்க கல்யாணம் அப்படின்னா நீங்கள் 5 லட்சம், உங்கள் எஜுகேஷன் அப்படின்னா அது ஒரு 2 லட்சம். அந்த மாதிரி வந்துட்டு முதல்ல எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்றது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும், டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்டு பார்த்தோன்னா இது தின வருமானம் உள்ளவங்க, வார வருமானம் உள்ளவங்க, மந்த்லி வருமானம் உள்ளவங்க, இப்படி யார் வேணாலும் வந்துட்டு உங்களோட சேமிப்பை நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்துட்டு அவங்க சம்பளமே ஒரு 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே பட்ஜெட் போட்டு எப்படி வந்துட்டு செலவழிக்கலாம் சேமிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம முன்கூட்டி யோசிச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பட்ஜெட் போடுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்துட்டு பட்ஜெட் சம்மந்தமாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணிக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பெண்களும் அதிகமாக பணம் சேமிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சிக்கனமாக செலவு செஞ்சு அதுலேயே வந்துட்டு நிறைய பணத்தை வந்துட்டு சேமிக்கலாம். கணவன்மார்களுக்கு தெரியாமல் சேமிங்க, அதுதான் மெயின் பாயிண்ட்டே. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சேமிக்க போகிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் 1 ரூபா கூட சேமிச்சது இல்லைன்னீங்கன்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மந்த்லி சேவிங் சேலஞ்சு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மந்த்லி சேவிங் சேலஞ்ச் வந்து 30 டேஸ் இருக்கும். அந்த 30 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வரும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி சேமிக்கலாம், அதாவது சேமிக்கணும்னு நினச்சிட்டோம், எவ்வளவு சேமிக்கணும் நம்ம வந்துட்டு முடிவு பண்ணியாச்சு, ஆனால் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்டு. வெறும் சேமித்தா மட்டும் பத்தாது, அந்த பணத்தை நீங்கள் வந்து இப்போ ஒரு 10,000 ரூபா நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சுருங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே 10,000 ரூபா தான் இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த 10,000 எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த 10,000 ரூபா வச்சு நம்மளால் எவ்வளோ பணம் வந்துட்டு இன்னும் அதிகம் லாபம் தரக்கூடிய மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நாம் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், சரிங்களா. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் சேவிங்ஸ். அதாவது நம்ம டெய்லியுமே பணம் சேமிக்க போகிறோம், 2 ரூபா சேமிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், டெய்லியுமே 2 ரூபா வந்துட்டு சேமிக்க போகிறோம். வெறும் 2 ரூபா இல்லை, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 rupees. நான் 2 ரூபாங்கும் நீங்கள் வந்து இன்னும் 2 ரூபா தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 ரூபா இது இப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது நல்லா பார்த்துக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 rupees. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் நான் வந்து போட்டிருப்பேன். மொத்தம் எத்தனை 30 நாள் நம்ம சேமிக்க போகிறோம் இல்லையா. அந்த 30 நாள் இப்போது டே 1ல் பார்த்தீங்கன்னா 2 ரூபா போட்டிருக்கேன். நம்ம எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை நீங்கள் டே 1 வந்துட்டு கேல்குலேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. டே 1 2 ரூபா, டே 2 பாருங்கள் 4 ரூபா, 2 2s are 4, அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 rupees. டே 3 பாருங்கள் 6 ரூபா, டே 4 வந்து 8 ரூபா, டே 5 பார்த்தீங்கன்னா 10 ரூபா, டே 6 வந்துட்டு 12 ரூபா, டே 7 14 ரூபா, டே 8 பார்த்தீங்கன்னா 16 ரூபா, டே 9 18 ரூபா, டே 10 பார்த்தீங்கன்னா 20 ரூபா. நம்ம ஒரு நாளைக்கு 2 ரூபாவை அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக வந்துட்டு ஒரு 2 ரூபா சேர்த்து வச்சு நம்ம வந்துட்டு
பணம் வந்து போடணும். இப்போ முதல் நாள் வந்துட்டு இது மாதிரி, அப்போ 11ஆம் நாள் பார்த்துங்க 22 ரூபா, 12ஆவது நாள் 24 ரூபா, 13ஆவது நாள் 26 ரூபா, 14ஆவது நாள் 28 ரூபா. இந்த மாதிரியே வந்துட்டு நம்ம 2 ரூபா வந்துட்டு அதிகபட்சம் வந்து போட்டுகிட்டே வந்துட்டு கடைசி பாருங்கள் டே 30 30ஆவது நாள் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயில் வந்து முடியுது. 2 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30ஆவது நாள் 60 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, ஒரு டேப்லெட் காலம் மாதிரி வந்துட்டு போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி டேஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி அந்த முதல் டேயில் வந்துட்டு எது நீங்கள் போடுறீங்களோ அதை வந்துட்டு நம்ம இதே மாதிரி டேஸ் மந்த் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டே 1 கம்ப்ளீட் பண்ணி ஒரு டிக் போட்டுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட 10 ரூபா வந்துட்டு கிடைக்குதுன்னா அப்போ அந்த 10ஆவது நாள் வந்து டிக் போட்டுக்கோங்க. எந்தெந்த நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதோ தாராளமாக டிக் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாளுக்குரிய அமௌண்ட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மணி சேவிங்ஸ், எல்லாராலையுமே கண்டிப்பாக சேமிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே வந்துட்டு ஈஸியான மெத்தடு. நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா சில்லற காயின்ஸ் வந்து எங்கெங்கேயோ செதறி கிடக்கும். அந்த சில்லற காயின்ஸ் வச்சே கூட இவ்வளோ சேமிப்பு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 30 டேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 30 நாள் வந்து இந்த 2 ரூபா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 30 டேஸோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 930 ரூபா. நல்லா பாருங்கள், 2 ரூபா தான் ஸ்டார்ட் ஆகுது, 2 ரூபாலேருந்து 60 ரூபாயில் வந்துட்டு முடியுது. அப்போ அந்த 30 டேஸில் நம்மளால் 930 ரூபா வந்துட்டு சேமிக்க முடியுது. இதுவே நம்ம கண்டினியூவாக 12 மாதம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, ஒரு மாதம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமே உங்களோட மனசு என்ன சொல்லலாம், அடுத்த மாதமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம கண்டினியூவாக பண்ணோம் அப்படின்னா 12 மாதம், அதாவது 1 இயரில் பார்த்தீங்கன்னா 11,170 ரூபா கிடச்சிரும். இது வந்துட்டு சேமிக்கவே முடியலை, என்னால் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட சேலரியை வச்சு வீட்டை ரன் பண்ண முடியல, அதில் வந்து சேமிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். இப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பெரிய அமௌண்ட் வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மாதம் வந்து 930 ரூபா சேமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 930 ரூபாயுமே கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து செலவு வந்துடும். நம்மளே வந்துட்டு எடுத்துருவோம். நிறைய பெண்களோ இல்லை மற்றவங்க எல்லாமே நான் பார்த்துருக்கேன், நானே ஒரு சமயம் எடுத்துருவேன். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 930 ரூபாவே பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த 930 ரூபா ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஸ்கீம் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு ஆர்டி ஸ்கீம் பற்றி தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஆர்டி ஸ்கீம் பற்றி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மாதம் 930 சேமிச்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு 70 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, 1000 ரூபாய் ஆச்சு. இந்த 1000 ரூபாய் வந்துட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில். அது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1000 ரூபாய் சேமிக்கிறோம், அது 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா 6.5% நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிது. போஸ்ட் ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா இது மினிமம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் நம்ம வந்து கட்டி தான் ஆகணும், பணம் வந்து டெபாசிட் பண்ணி தான் ஆகணும். 5 இயர்ஸ்க்கு கீழே வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம மாதம் இந்த 1000 ரூபா வந்துட்டு சேமிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னா 60 மாதம், அதாவது 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 60,000 ரூபாய் ஆச்சு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 60,000 ரூபாய். அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளோ கிடைக்குன்னா 10,989 ரூபா. நீங்கள் உங்களோட 1 இயர் சேவிங்ஸை நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக தராங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 70,980 ரூபா. நம்ம 30 நாளில் 930 ரூபா சேமிக்கிறோம், அது கூட 70 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 1000 ரூபாய் சேமிக்கிற அமௌண்ட்டு 5 வருஷத்தில் 70,989 ரூபா, கிட்டத்தட்ட 71,000 ரூபாய் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய லாபமான ஒரு விஷயம். நான் சேமிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த 70,000 நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளையோ உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளையோ உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க அந்த சில்லற காயின்ஸை வச்சே சேமித்து இவ்வளோ பணம் சேமிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் சேமிக்க முடியும், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி வந்து சேமிக்க போகிறோம். வீக்லி அப்படின்றது வாரம் 7 நாட்கள் மாதிரி. வீக்லினா வாரத்துக்கு ஒரு நாள் கிடையாது, 7 நாட்கள் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்போ 4 வாரம் சேமிப்பு. இது பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா சண்டே மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7 வாரத்தில் மொத்தம் 7 நாள் இல்லையா? அப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இப்படி இருக்குது. இப்போது சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இந்த சேமிக்கலாம் அப்படின்னா 10 ரூபா. மண்டே பார்த்தீங்கன்னா 20 ரூபா. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 30 ரூபா. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 40 ரூபா. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஃப்ரைடே வந்துட்டு 60 ரூபா. சாட்டர்டே 70 ரூபா. அதாவது 10 ரூபாவாக நம்ம எக்ஸ்ட்ரா சேமிக்கிறோம். முதல் நாள் 10 ரூபா, 2வது நாள் 10 ரூபா கூட இன்னொரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு 20 ரூபான்ற மாதிரி சாட்டர்டே 70. அப்போ ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் வீக்கை பார்த்தீங்க அப்படின்னா அதை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ இங்கே 10 ரூபா நம்ம வந்துட்டு சேமிக்கிற இடத்துல 20 ரூபாவாக சேமிக்கணும்.
சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா. 2வது வாரத்தில் சண்டே 20 ரூபா, மண்டே பார்த்தீங்கன்னா 40 ரூபா, டியூஸ்டே வந்துட்டு 60 ரூபா, வெனஸ்டே 80 ரூபா, தேர்ஸ்டே 100 ரூபா, ஃப்ரைடே 120 ரூபா, சாட்டர்டே 140 ரூபா. 20 ரூபாவை எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான சேமிப்பு தான், மாற்றி மாற்றி சேமிக்கிறோம். அதே 3வது வாரத்தில் பாருங்கள், முதல் வாரம் மாதிரியே 10 ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 4வது வாரம் 2வது வாரம் மாதிரி 20 ரூபா தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய பணம் வந்துட்டு சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் அதிக பணம் வந்துட்டு சேமிக்கிறதுனால நமக்கு தான் லாபமும் இருக்கும். சிறு துளி தான் பெருவளவு. நம்ம சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிற சேமிப்பு தான் பெரிய தொகையாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ முதல் வாரத்தோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10 ரூபாவை சேமிச்சது எவ்வளோ இருக்குன்னா 280 ரூபா. 2வது வாரத்தோட சேமிப்பு பாருங்கள், 20 ரூபா சேமிச்சது எவ்வளோ இருக்குன்னா 560 ரூபா. 3வது வாரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 70 ரூபாயில் முடியுது. அப்போ எவ்வளோ இருக்கும்? 280 ரூபா. 4வது வாரம் பாருங்கள், 20லேருந்து ஸ்டார்ட் ஆகி 140 ரூபாயில் முடியுது. அப்போ எவ்வளோ ஆச்சு? 560 ரூபா. அப்போது 4 வீக்ஸோட சேவிங்ஸ் பார்த்தோன்னா 1680 ரூபா. இது நம்ம கண்டினியூவாக 52 வீக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 20160 ரூபா. இந்த 20160 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மாதம் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம்? 1280 ரூபாய். இந்த 1280 ரூபாய் கையில் வச்சுருந்தா ஏதாவது லாபம் இருக்குது? கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் ஏன் எப்போ பார்த்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஸ்கீமே சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்மளோட பணமும் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் லாபமும் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி ஸ்கீம் தான் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம வந்துட்டு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு 1680 ரூபா சேமிச்சிருக்கோமோ அது 1500 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ 1500 ஒரு மாதத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 60 மாதம், அதாவது 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 90000 ரூபாய் ஆச்சு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 90000 ரூபாய். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 16489 ரூபாய். நீங்கள் உங்களோட ஒரு வருஷம் சேவிங்ஸ் மட்டுமே நமக்கு வட்டியாக கிடைக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது? 1,6489 ரூபாய். இந்த பணத்தை யாருங்க விடுவா? நீங்கள் சேமிக்கிற பணத்தை தான் பிற்காலத்தில் உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 1 லட்ச ரூபா திருப்பி ரிட்டனாக கிடைக்குது. இதுவே நீங்கள் வீட்டில் பீரோவில் போட்டு வச்சுருந்தாலோ இல்லை வேறு எதுவும் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லாபமான காசு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ எப்போவுமே நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டை அப்படியே வச்சுருக்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கீமோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பணம் வந்துட்டு டெபாசிட் பண்ணோம். யாரையோ நம்பி நம்ம பணம் போட்டு ஏமாந்து போகிறத விட நம்ம கவர்மெண்ட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீமை நம்ம வந்து அணுகணும் அப்படின்னா நமக்கு லாபமும் கிடைக்கும். நம்ம 100% நம்ம பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இப்போ மீச்சம் வந்துட்டு 180 ரூபா இருக்கும் இல்லையா? பேலன்ஸ் 180 ரூபா என்ன பண்ணலாம்? உண்டியலில் சேமிக்கலாம். மாதம் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் உண்டியலில் போட்டு வச்சோம் அப்படின்னா அதையும் நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்க்காம இருக்கீங்க, தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் வந்துட்டு யோசித்து உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு எனக்கு அந்த லைக் தான் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.